ஹலோ வெல்கம்வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மணி சீரியல் தாங்க. மணி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏண்டி களவாணி திருட்டு பசங்களா, நீங்கள் வந்து என் ரஞ்சிதாவை வந்து கடத்திட்டு வந்து அவளுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து அவள் வாயிலையும் மூக்குலையும் வந்து ரத்தம் வர வச்சு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து தெரியாமல் வந்து உண்மையெல்லாம் வந்து வெளியே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்கீங்களா? உங்களை வந்து சும்மா விட மாட்டேன் நான், போலீஸை வந்து கையோடு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து செம்ம கோவத்தில் வந்து தேவசேனாவே வந்து விட்டா வந்து தேவசேனாவை பொலார்னு வந்து பொழந்து தள்ளிடுவாங்க போல், அந்த அளவுக்கு வந்து செம கோவத்தில் வந்து வந்திருக்காங்க. நான் இல்லாத போது எனக்கெல்லாம் வந்து இவள் கால் தூசிக்கு வர மாட்டா, இவளுக்கு வந்து வக்காலத்தை வந்து வாங்கிக்கிட்டு நீ வந்து இந்த கேஸை வந்து எடுத்துகிட்டு வந்து நடத்துறியா? நீ எல்லாம் வந்து உருப்பிட மாட்ட, ஒழுங்காக வந்து போயிடு தேவசேனா, உன்னை வந்து இதோட வந்து விட்டுறேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப வந்து என் லைனில் வந்து கிராஸ் பண்ணிகிட்டே இருக்க, உன்னை வந்து என்னைக்கு வந்து நான் வந்து வச்சு வெளுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு செம்ம கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடி பாவி, நீ பண்ணுற விஷயம்லாம் வந்து நியாயம் அப்படின்ற மாதிரியே வந்து நீ வந்து சொல்லிட்டு இருக்கே, உனக்கே வந்து தெரியும் நீ பண்ணுறதெல்லாம் வந்து அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அநியாயத்தெல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து அப்படியே பெரிய உத்தமி மாதிரி வந்து நீ வந்து அவங்கள வந்து சொல்லிட்டு இருக்கியா? கூட பிறந்த தம்பியை வந்து நீ வந்து எந்த அளவுக்கு வந்து வாட்டி வதக்கி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரியலையா? கூட பிறந்த தம்பின்னு கூட வந்து பார்க்காம அவனுடைய சொத்துக்கள் பத்துக்கள் எல்லாத்தையும் வந்து ஆட்டியாக வந்து போட்டுட்டு போனியே, உன்னெல்லாம் வந்து எந்த ஜென்மத்தில் வந்து நாங்கள் வந்து ஏறு எடுத்து வந்து பார்க்குறது, உன்னெல்லாம் வந்து எப்படி வந்து சும்மா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து தோணும். நீ வந்து ஏதோ தம்பி சொத்தில் வந்து நல்லா உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா கூட வந்து பரவாயில்ல, ஆனால் தம்பியவே வந்து ஏமாற்றி நீ வந்து மொத்தமாக வந்து ஆட்டியை போட்டு போகணுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பார்த்தியா? அங்கேயே வந்து உன்னை வந்து மொத்தமாக வந்து முடிச்சு விடணுன்னு வந்து எங்களுக்கு வந்து தோணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு, இதுக்கப்புறம்லாம் வந்து சும்மா இருக்க முடியாது, இவளை வந்து மேடம் இவெல்லாம் பேசுகிற அளவுக்கெல்லாம் வந்து நாம் வந்து வச்சுக்கூடாது, இவன் கால் தூசிக்கு வந்து ஆக மாட்டோம்னு சொல்கிறல்ல, அந்த கால் தூசி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டும் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து உடனே வந்து அந்த இடத்துல மறைந்திருந்தேன் பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறைஞ்சிக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்னால் வந்து பொறுக்க முடியாது, தேவசேனாவே நீ வந்து எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொங்கி எழுந்து அந்த இடத்துல வந்து நான் தாண்டி குத்துக்கிட்டு வந்தேன் அவளை, என்னடி பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தைரியமாக வந்து பேசுவேன். பேசுனா வந்து நல்லா இருக்கும் தான் நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் அப்படி வந்து பேசுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து தெரியும். என்ன இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து பூனை மாதிரி வந்து பதுங்கிக்கிட்டு அப்படியே வந்து போயிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து பதுங்கிறதுக்கு வந்து ஆரம்பித்தாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மழைங்க. என்ன மழை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை துளி. மழை வந்து வந்தாலே வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் வரும். ஆனால் எனக்கு இந்த டைமில் வந்து மழை வந்தது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சண்டே அதுவுமா வந்து இந்த டைமில் வந்து மழை வந்தால் எப்படிங்க நாங்கள் வந்து விளையாடுறது? அதுவும் கரெக்டாக ஈவினிங் டைமில் தான் வந்து மழை பெய்யுது. 2 மணிலேருந்து அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக வந்து மழை பெய்யுது. நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருந்தா வந்து உன்னை வந்து ஏன் எதுக்குன்னு ஏதாச்சும் வந்து கேட்டிருப்போமா? அந்த 2 மணிலேருந்து ஒரு 6 மணி வரையும் ஃப்ரீயாக இருந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. நாங்கள் எங்கள் பாட்டுக்கு டெய்லி வந்து பொழுதுபோக்கான ஒரு கிரிக்கெட்டோ இல்லை வாலிபாலோ ஏதோ ஒன்று வந்து விளையாடிட்டு இருந்திருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இந்த மழை வந்து ஆப்பு வச்சிருச்சு. சரி ஓகே, நான் மழையை வந்து குறை சொல்ல மாட்டேன், என்றைக்குமே வந்து மழை வந்து வேணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்ன, மழை தான். மழை மட்டும் சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் மழை மட்டும் பெஞ்சதுன்னா போதும், நான் வந்து கோடி புண்ணியம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விவசாயிகளின் சார்பாக அனைவரின் சார்பாகவும் மழைக்கு ஒரு நன்றியை வந்து கூறுகிறோம். சரி ஓகே, இந்த சமயத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா முருங்கை காய் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த சீசனில் வந்து பயங்கரமான வீழ்ச்சியை வந்து சரிஞ்சு பார்த்துருச்சு நம்ம முருங்கைக்காய். கிலோ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு கூட வந்து எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து முருங்கைக்காயோடைய விலைவாசி வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து முருங்கைக்காய் கிடைக்கும்போது குடும்பத்தார்கள் வந்து அனைவரும் வந்து ருசித்து வந்து நீங்கள் வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். நீங்களும் வந்து அதுக்கப்புறம் வந்து புதிதாக கல்யாணம் இருக்கிற கூடிய தம்பதிகள் வந்து இந்த முருங்கைக்காயை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்கியராஜ் வந்து சொல்லியிருக்காரு. தலைவன் எப்பயுமே வந்து வேற ரகம், முருங்கைக்காயை வந்து எடுத்துக்கணும், முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கணும். இது வந்து அவர் வந்து ஒரு இன்டிமேசிக்காக வந்து சொன்னார். ஆனால் இருந்தாலுமே வந்து உடம்புக்கு வந்து நல்லத்தை தான் வந்து அவர் வந்து அந்த மாதிரி சொன்னாவாச்சும் வந்து எடுத்து சாப்பிடுவாங்களா அப்படின்றதுக்காக வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து முருங்கைக்காயோ முருங்கைக்கீரையோ அதில் உற்பத்தி ஆகிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய சார்பாகவும் விவசாயிகளுடைய சார்பாகவும் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். சரி ஓகே, நாம் வந்து கதையை நோக்கி வந்து பயணிக்கலாம் வாங்க.
இப்போ வந்து என்ன ஆக போகுது, ராஜேஸ்வரி வந்து பயங்கரமா வந்து கத்திட்டு இருக்காங்க. தேவசேனா கிட்ட வந்து பயங்கரமா வந்து "ஹேய் ஹூய்" அப்படின்ட்டு இருக்காங்க. நீ என்னதான் ஹேய் ஹூயின்னு சொன்னாலுமே வந்து அசைற ஆள் வந்து நானா? அதெல்லாம் வந்து முடியாது. அதெல்லாம் வந்து அசையவும் மாட்டேன், ஆடவும் மாட்டேன். நீ என்னாடி பண்ணிருவ? என்ன வந்து என்னான்னு நெனச்சிட்ட? நீ வந்து போலீஸ கூட்டிட்டு வந்துட்டா, நீ வந்து பெரிய ஆளா நீ? உனக்கெல்லாம் வந்து எந்த இடத்துல வந்து எங்க எப்படி ஆப்பு வைக்கணுன்றது மட்டும் எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ எல்லாம் ஒரு ஆளே வந்து எனக்கு கிடையாது. நீ எல்லாம் வந்து என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு வந்து உனக்கு வந்து என்ன தகுதி இருக்கு? ஏன்டி நீ வந்து உன் தம்பியோட சொத்த வந்து ஆட்டிய போட்டுக்கிட்டு, உன் சொத்துன்னு சொல்லிட்டு வந்து ஊர ஏமாத்திட்டு வந்து இது வேணா திருடலாமே தவிர, ஆனா என்ன ஏமாத்த முடியாது. உனக்கும் எனக்கும் இருக்கிற பகை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பகையில நீ வந்து என்னைக்கு வந்து எலி ஆகப் போற, நான் வந்து என்னைக்கு வந்து பூனை ஆகப் போறேன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதுவரைக்கும் நீ வந்து எலியா தாண்டி வந்து சுத்திக்கிட்டு இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து சவால் விடுறாங்க. வாவ்! சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.